யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம் மற்றும் ஒரு உண்மையான அரசியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட குழு கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். சந்திரசேன தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனுராதபுரம் மாவட்ட கூட்டத்தில் அனைவரும் ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். எஸ்.எம். சந்திரசேன கடந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய நண்பராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் செயல்பட்டவர். கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்க அனுராதபுரம் மாவட்டத்தில் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்ட முக்கிய நபராக இவர் இருக்கின்றார். இம்முறை ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க உள்ளமை மஹிந்த ராஜபக்ஷ சற்றேனும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என அந்த கட்சியின் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது. இதேவேளை எதிர்வரும் சில தினங்களுக்குள் தங்களது ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. விசேட நிகழ்வொன்றில் தமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதாக அந்த கட்சியின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமனா தெரிவித்திருந்தார். அந்த வேட்பாளருடன் தேர்தல் போருக்கு நாம் தயாராகி வருகின்றோம் என்றும் வலியுறுத்தியிருந்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை இதுவரை அறிவிக்காததன் காரணம் அதனை விசேட நிகழ்வு ஒன்றை நடாத்தி அறிவிக்கும் நோக்கமே என அவர் சொல்லியிருந்தார். ஆசன ரீதியான தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மொட்டு கட்சி எனப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வி பரவலாக காணப்பட்டு வந்தமை எங்களுடைய பிரச்சாரத்தை மேலும் ஒருபடி முன்னால் வைத்தது. இந்த குறிப்பிட்ட சில தினங்களில் பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் விசேட நிகழ்வுக்கு ஆயத்தப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுவோம் என்று அவர் சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை கோரி மஹிந்த ராஜபக்ஷவுடன் மேலதிக கலந்துரையாடலில் ஈடுபடுமாறு பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்திருந்த ஒரு விடயம், அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த எழுத்து மூலமாக இந்த கோரிக்கையை விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கோரிக்கை தனது தனிப்பட்ட யோசனை எனவும் அவர் சொல்லியிருந்தார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் மஹிந்த ராஜபக்ஷவை நேரடியாகவோ அல்லது விசேட கூட்டம் ஒன்றினூடாகவோ சந்தித்து இறுதிச் சுற்று கலந்துரையாடலை மேற்கொள்ளுமாறு பிரதி சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு முன்னால் மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற சந்திப்பில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவு இனி இருக்காது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சகர காரியவசம் சொல்லியிருக்கிறார். ஆனால் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் 116 பேர் ரணிலை ஆதரிக்கும் ஆரம்பகட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். விரைவில் மேலும் பலர் தமது ஆதரவை மாவட்ட ரீதியில் வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. அதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் ரணிலை ஆதரிக்க நிலைப்பாட்டில் இருப்பதாக அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 116 உறுப்பினர்கள் ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டமானது நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது வெற்றிக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்லியிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் பீடமும் மத்திய குழுவும் நேற்று மாலை கூடியதுடன் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதிக்கு தங்களுடைய ஆதரவு வழங்குவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு இங்கு கூறியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அரசியல் உயர்பீட கூட்டத்தில் வெறும் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களே கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷவின் மிகவும் நெருங்கிய சகாக்களாக இருந்த பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாராயிரம் நேற்றிரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மொட்டு கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சந்தித்து பேசிய தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் முக்கிய பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டதாகவும் அதில் 16 பேரில் 11 பேர் வாக்களித்திருந்ததாகவும் தகவல்கள் சொல்லுகின்றன. தற்போதைய அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சர்களாக இருக்கும் பிரசன்ன ரணதுங்க, பந்துல குணவர்த்தன, எஸ்.பி. திசாநாயக்க மற்றும் ஜனகமண்டார தென்னக்கோன் உள்ளிட்டவர்கள் எதிராக வாக்களித்திருந்தார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் பீட உறுப்பினர்கள் அல்லாத மகர பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரின் மகள்
உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தம்மிக பெரேராவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இந்த நிலையில் கட்சி எடுக்கும் தீர்மானமே இறுதியானது எனவும் அதனை அனைத்து உறுப்பினர்களும் கடைபிடிப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருந்தார். இவ்வாறு புறம் இருக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்த்தன காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த விடயமும் தற்போது கொழும்பு அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கு. மிகவும் பலம் பொருந்தியதான கூட்டணியாக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்போது பிளவுபட்டிருக்கு. அதிலிருந்த முக்கிய உறுப்பினர்கள் தற்போது தனித்தனியாக செயற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் வாசுதவ நாணயக்கார் ஆகியோர் தனித்தனியாக செயற்பட்டு வரும் நிலையில் தற்போது அந்த கட்சியின் மிகவும் நம்பிக்கை உரியவர்களாக இருந்தவர்களும் ரணில் பக்கம் சென்றுள்ளனர். எவ்வாறாயினும் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்த நாமல் ராஜபக்ஷ பொதுஜன பெரமுன கட்சிக்குள் பிளவுகள் ஏற்பட்டதாக ஜனாதிபதி ரணில் முயற்சித்ததாக அந்த குற்றம் சுமத்தியிருந்தார். இதனை ஆரம்பத்திலேயே கிள்ளியறிய வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ள நிலையில் ரணிலின் தந்திரம் வெற்றி பெற்றுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். தனது தந்திர காய் நகர்த்தலினால் மொட்டு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களை ஜனாதிபதி ரணில் தன் பக்கம் வளைத்து போட்டுள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் இப்பொழுது கருத்து முன்வைத்திருக்கின்றார்கள். இது எல்லாத்தையும் விட இலங்கை அரசியல் வரலாற்றில் குறுகிய காலத்தில் பலமான கட்சியாகவும் நாடு முழுவதும் பலமான கட்டமைப்பை உருவாக்கிய கட்சியாகவும் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின் உருவான பொதுஜன பெரமுன கட்சி திகழ்ந்தது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் எண்ணக்கருவின் உருவான இந்த கட்சியில் சுதந்திர இலங்கையில் உருவான இரண்டாவது பலமான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்களின் பெரும்பான்மையானவர்கள் இணைந்தார்கள். அதன் காரணமாகவே 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பொதுஜன பெரமுன பெற்றதுடன் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றிகளை குவிக்க அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் இனவாதமும் மதவாதமும் தான். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முறையற்ற தீர்மானங்கள், கொள்கைகள் காரணமாக நாடு பொருளாதார ரீதியாக கடுமையான சரிவை சந்தித்தது. அதன் தாக்கம் பல தசாப்த கால ராஜபக்சர்களின் நன்மதிப்பையும் நாட்டில் குறைத்ததுடன் நாட்டை விட்டு தப்பியோட நிலையும் கோட்டாபயவுக்கு உருவானது. இந்த பின்புலத்தில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக தெரிவான ரணில் விக்ரமசிங்க கடந்த 2 வருடங்களில் நாட்டில் ஓரளவு பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தியதால் பொதுஜன பெரமுனவின் எம்பிக்களில் பெரும்பாலானவர்கள் ரணிலை ஆதரித்து வருகிறார்கள். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் எண்ணத்தில் உறுதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்களை ஒதுக்கும் அதே வேளை அந்த கட்சியின் ஆதரவுகளை தம்பக்கம் திருப்பும் தேவையும் இருந்தது. இந்த காரியத்தை கச்சிதமாக நிறைவேற்றியிருக்கிறார் என்ற பொதுஜன பெரமுனவின் 92 எம்பிக்கள் ரணிலை ஆதரிக்கின்றனர். ஆனால் ராஜபக்சர்கள் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். மேலும் சில எம்பிக்கள் ரணில் பக்கம் தாவக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. இந்த பின்புலத்தில் பொதுஜன பெரமுனவின் மகளிர் அணியும் ரணிலை ஆதரித்துள்ளது. அதே போன்று மாவட்ட மட்டங்களில் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் தீர்மானங்களும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் 116 பேர் ரணிலை ஆதரிக்கும் ஆரம்பகட்ட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். விரைவில் மேலும் பலர் தம்மை ஆதரவை மாவட்ட ரீதியாக வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கு. இதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்களும் ரணிலை ஆதரிக்க நிலைப்பாட்டில் இருப்பதாக இங்கு வெளிவந்திருக்கின்ற இந்த விடயம். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. கட்சி தாவல்கள், அதே போன்று அவர்களுக்கான ஆதரவு, இவர்களுக்கான ஆதரவு என்று சொல்லி பல்வேறுபட்ட நகர்வுகள் நகர்ந்து கொண்டு போகின்ற இந்த பின்னணியில் தான் இன்னும் மனு தாக்கல் செய்ய வேண்டியவர்கள், இல்லாட்டி வேட்பு மனுக்கான தங்களுடைய பெயர்களை கட்டுப்பணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போன்றது என்பதை மற்றும் ஒரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.